வரலாறு பல தலைவர்களை நினைவில் வைத்திருக்கிறது. ஆனா சிலரே சின்னமாக மாறுகிறார்கள். ஒரு முகம், ஒரு கருப்பு தொப்பி, ஒரு பார்வை இன்றும் உலகத்தையே கேள்வி கேட்க வைக்கிறது. இது ஒரு மனிதனின் கதை மட்டும் அல்ல, ஒரு மருத்துவரின் கதை. அவன் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து நீதி என்று நம்பியதற்காக போராடினான். இது சே குவேராவின் கதை. 1928 ஜூன் 14 ரோசாரியோ நகரத்தில் எர்னெஸ்டோ குவேரா பிறந்தார். அவன் போரில் பிறக்கவில்லை, அவன் வசதியில் பிறந்தான். ஆஸ்துமா நோயால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் அறிவாளி, ஆர்வமுள்ளவன், புத்தகங்களை நேசித்தான். தத்துவம், அரசியல், வரலாறு. அப்பொழுது அவன் ஒரு மருத்துவமானவன் மட்டும், ஒரு புரட்சியாளர் இல்லை, இன்னும் இல்லை. 1952 அவன் வாழ்க்கை முழுவதும் மாறியது. அவன் நண்பர் அல்பர்டோ கிரானடோவுடன் தென் அமெரிக்கா முழுவதும் ஒரு பயணம். ஒரு சாதாரண மோட்டார் சைக்கிளில். இந்த பயணம் ஒரு சுற்றுலா இல்லை, ஒரு மாற்றம். அர்ஜென்டினா இருந்து சிலே, பேரு இருந்து கொலம்பியா. அவன் பார்த்தான் வறுமை, அநீதி, சுரண்டல், மக்கள் துன்பத்தில் வாழ்ந்ததை. அந்த நேரத்திலே மருத்துவர் மெதுவாக மறைந்தார். ஒரு புரட்சியாளர் பிறந்தார். மெக்சிகோ சிட்டி. அவன் ஒருவரை சந்தித்தான். அவன் வாழ்க்கையை மாற்றிய மனிதர் ஃபீடல் காஸ்ட்ரோ. அவருக்கு ஒரு இலக்கு இருந்தது. கியூபா நாட்டில் உள்ள ஆட்சியை ஃபுல்ஜென்சியோ பாட்டிஸ்டா இருந்து கலைக்கிறது. எர்னெஸ்டோ தயங்கலை. அவன் சேர்ந்தான். மருத்துவராக இல்லை, ஒரு போராளியாக. அந்த நேரத்தில் அவன் சே ஆனான். 1956 சில புரட்சியாளர்கள் கியூபாவிற்கு வந்தனர். அவர்கள் குறைவானவர்கள், ஆனால் அவர்களின் மன உறுதி மிக அதிகம். சியரா மாய்ஸ்த்ரா மலைப்பகுதிகளில் சே போராடினார், திட்டமிட்டார், வெற்றி பெற்றார். 1959 அசாத்தியம் நடந்தது. பட்டிஸ்டா ஓடிவிட்டார். கியூபா விடுதலை பெற்றது. சே குவேரா ஒரு ஹீரோ ஆனார். ஆனா வெற்றி எப்போதும் எளிதல்ல. சே அரசு பதவிகளை ஏற்றார், நாட்டை மாற்ற முயன்றார். ஆனா அவரது வழிகள் கடுமையானவை. சிலருக்கு அவர் ஹீரோ, சிலருக்கு பயமூட்டும் மனிதர். உண்மை என்ன? அவர் இரண்டும். சே நிறுத்தவில்லை. அவருக்கு அதிகாரம் வேண்டாம், புரட்சி வேண்டும். அவர் கியூபாவை விட்டார், கங்கோ, பிறகு போலிவியா. ஆனா இப்போது அவர் தனியாக இருந்தார். சுற்றப்பட்டார், பிடிக்கப்பட்டார். 1967 அக்டோபர் 9 சே குவேரா சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை கொன்றார்கள், ஆனா அவரின் சிந்தனையே இல்லை. இன்று அவரின் முகம் உலகம் முழுவதும் இருக்கிறது. ஒரு சின்னம், எதிர்ப்பின் சின்னம், சமூகத்தை கேள்வி கேட்கும் சின்னம். ஆனா நீங்கள் கேளுங்கள், அவர் ஹீரோவா அல்லது வில்லனா அல்லது இரண்டுக்கும் நடுவிலா? ஏனெனில் சே குவேரா சரியான மனிதன் இல்ல. ஆனா அவர் நம்பினார், அவர் செயல்பட்டார். அதனால்தான் அவர் மறக்க முடியாதவர். வரலாறு கருப்பு வெள்ளை அல்ல, அது முடிவுகளால் எழுதப்படுகிறது. சே அவரது பாதையை தேர்ந்தெடுத்தார். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட உண்மை கதைகள் மற்றும் மோட்டிவேஷன் வீடியோஸ்க்காக நம்மோடு இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவுதான் அடுத்த கதையை உருவாக்கும் சக்தி.